சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 18,000 போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் புத்தாடை, பட்டாசு வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களான தியாகராய நகர், புரசைவாக்கம் மற்றும் NSC போஸ் சாலையில் சிறப்பு கட்டுப்பாட்டறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க சாதாரண உடையில் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மருத்துவ குழுவினர்கள் அடங்கிய 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பட்டாசு கடைகளின் அருகில் காவல்துறை சார்பில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அசம்பாவிதங்கள் நிகழாமல் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் உணவுகள் பேக் செய்ய மாற்றுப் பொருளை பயன்படுத்துவது குறித்து ஆலோசித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதித்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் பிளாஸ்டிக் திடக்கழிவு உருவாக முன்னணி நிறுவனங்கள் காரணமாக உள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அதோடு பிளாஸ்டிக் கழிவுகளை திரும்ப பெற வேண்டியது அந்த நிறுவனங்களின் பொறுப்பு எனவும் கருத்து தெரிவித்துள்ளது. பிளாஸ்டிக்கு பதில் வேறு பொருட்களை பயன்படுத்துவது குறித்து நிறுவனங்களுடன் மாசு கட்டுப்பாடு மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உத்தரவிட்டுள்ளது. நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்து நவம்பர் 21ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சுற்றுச்சூழல் துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் தீபாவளியை முன்னிட்டு பாரம்பரிய இனிப்பு மற்றும் பலகாரங்கள் தயார் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மேலூர் பங்களா தெரு உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் குடிசை தொழிலாகவே கை சுற்று முறுக்கு, அதிரசம் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கடைகளிலும் சுமார் 4000 முதல் 5000 முறுக்குகள் வரை தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. சீடை, அதிரசம், தட்டை, அச்சுமுறுக்கு, லட்டு, பாதுஷா உள்ளிட்டவையும் தயாராகி உள்ளன. இந்த ஆண்டு தீபாவளி ஸ்பெஷலாக பால் லட்டு, தேங்காய் பர்ஃபி உள்ளிட்டவை விற்பனையில் இணைந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.